பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்க கோரிய மனு உயர்நீதிமன்றம் இந்த மனுவை மறுப்பு மறுத்திருக்கிறார்கள். ராஜேஷ் தாஸுக்கு சிறை தண்டனை இதன் மூலமாக உறுதியாக இருக்கிறது. சரணடைய விலக்கு அளிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ராஜேஷ் தாஸுக்கு சிறை தண்டனை என்பது உறுதியாகிறது என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக நீதிமன்றத்தின் நடவடிக்கை மூலமாக தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவருடைய நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சரணடைய விலக்கு கோரிய மனுவும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்க கோரிய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் குறிப்பாக 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸுடைய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் சரணடைய விலக்கு கோரிய மனுவும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. சரணடைவதில் இருந்து விலக்கு கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தால் 3 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை அவர் ஏற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸ் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ராஜேஷ் தாஸ் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மேல்முறையீடு செய்வதற்காக நீதிமன்றம் அவகாசம் அளித்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரியும் இதிலிருந்து விலக்கு அளிக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். அந்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிமன்றம் வழங்கக்கூடிய 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அதேபோன்று சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ததால் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மனு விசாரித்த நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.